கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்ற திருவள்ளுவனாரின் திருக்குறளை உணர்ந்து அதற்கேற்ப வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு காலை வணக்கங்கள். இன்று ஆகத்து மாதம் 5ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். மேட ராசி தோழர்களே, இன்றைய தினம் சந்திராட்டமம் இருக்கிறது. கவனமாக இருங்கள். அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பழைய சம்பவங்களை பேசி கொண்டிருக்காதீர்கள். அதே போல் அந்தரங்க விஷயங்களையும் வெளியாரிடம் சொல்லி ஏதேனும் நீங்கள் அனுதாபத்தை பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இன்றைய தினம் ரகசியங்களாகவே இருப்பது நல்லது. செலவு அதிகமாகும். வேலை சுமையும் இருக்கும். முன்கோபத்தில் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்திலும் அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். இன்றைய நாள் சந்திராட்டமம் இருப்பதனால் எங்கும் எதிலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இடவராசி தோழர்களே, உங்கள் யோகாதிபதியான சனி பகவானின் சாரத்திலே இன்றைய தினம் சந்திரன் செல்வதனால் பணவரவு உண்டு. எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிவட்டார தொடர்பிலும் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். வியாபார வகையிலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக வகையிலே உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் நீங்கி உத்தியோகத்திலும் நிம்மதி உண்டாகும். இன்றைய நாள் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி தோழர்களே, உங்கள் பாக்கியாதிபதியின் சாரத்திலே இன்றைய தினம் சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். இன்றைய தினத்திலே வேற்று மாநிலம் வேற்று நாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு. உங்களுக்கு நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். பிள்ளைகளினுடைய வருங்காலம் குறித்து யோசனை செய்வீர்கள். பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சில புது திட்டங்களெல்லாம் நீங்கள் தீட்டுவீர்கள். வியாபார வகையிலேயும் உங்களுக்கு கூடுதலாக ஆதாயம் கிடைக்கும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும். அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி தோழர்களே, உங்கள் ராசிநாதனான சந்திரன் இன்றைய தினம் பலவீனமாக காணப்படுவதனால் வேலை சுமை அதிகமாகும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே கொஞ்சம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சின்ன ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இன்றைய தினத்திலே அவசர முடிவுகளெல்லாம் எடுக்காதீர்கள். வியாபார வகையிலேயும் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமை அதிகமாகும். ஆரோக்கிய குறைவும் வந்து போகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்திலே அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவதுதான் நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக காணப்படுவதனால் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி தோழர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத முன்னேற்றம் எல்லாம் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வாகன பழுதும் சரியாகும். சிலர் புது வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பும் உண்டாகும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாகுவார்கள். வழக்குகள் சாதகமாகும். வீட்டை விரிவுபடுத்துவீர்கள். நவீன மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலும் செல்வாக்கு கூடும். இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி தோழர்களே, உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே சந்திரன் நின்று கொண்டிருப்பதுடன் இன்றைய தினம் வெள்ளியின் ஆதிக்கமும் சாதகமாக இருப்பதனால் எங்கு சென்றாலும் நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளி எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் பாசமாக நடந்து கொள்வார்கள். மகளுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கிறது.
வியாபார வகையிலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி உண்டாகும். இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும் தைரிய முடிவுகள் எடுக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி தோழர்களே, இன்றைய தினம் சுறுசுறுப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, மன இறுக்கங்கள், பணப்பற்றாக்குறை இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஷேர் லாட்ரி மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீரும். பழைய பாக்கியங்களும் வசூலாகும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். இன்றைய நாள் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி தோழர்களே, உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கிய குறைவும் சோர்வும் களைப்பும் வந்து நீங்கும். மற்றபடி இன்றைய தினத்திலே முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் காணப்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்திலே உயரதிகாரிகள் பாராட்டி பேசினாலும் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு ஈகோ பிரச்சனைகளால் மோதல் வெடிக்கும். இன்றைய நாள் ராசிக்குள்ளேயே சந்திரன் நின்று கொண்டிருப்பதனால் எங்கும் எதிலும் பொறுமை காக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி தோழர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். அதே போல் இன்றைய தினத்திலே வீண் விவாதங்களும் வேண்டாம். கசப்பான சம்பவங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்காதீர்கள். இன்றைய தினத்திலே ஆரோக்கிய குறைவும் வந்து நீங்கும். சற்றே களைப்பாகவும் காணப்படுவீர்கள். தூக்கம் கொஞ்சம் குறையும். வியாபாரத்திலேயும் சின்ன சின்ன நட்டங்கள் தலைதூக்கும். எனவே வியாபாரத்திலே நீங்கள் நேரடியாக ஈடுபடுவது, கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்திலே அதிகாரிகள் ஏதேனும் சுட்டி காட்டினால் அதை நீங்கள் பொருட்படுத்தி கொள்ளாமல், அதை எதிர்த்து பேசாமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாள் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி தோழர்களே, இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்கள் ராசிநாதனின் சாரத்திலே சந்திரன் செல்வதனால் மதிப்பு மரியாதை கூடும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். சகோதர வகையிலும் உதவிகளெல்லாம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுடைய பராக்கிரமங்களை பேசி கொண்டிருப்பார்கள். இன்றைய தினத்திலே வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய சில புது ஒப்பந்தங்களெல்லாம் கூடி வரும். புது உதவிகளும் கூடி வரும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி தோழர்களே, இன்றைய தினம் புதனின் ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். புது நண்பர்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் நல்ல விதத்திலே கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். வழக்குகள் சாதகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபார வகையிலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உத்தியோகத்திலும் நிம்மதி உண்டாகும். இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசி தோழர்களே, இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தாயாரின் உடல்நிலையும் லேசாக பாதிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன அலைச்சலும் ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். மற்றபடி வியாபாரத்திலே கமிஷன், புரோக்கரேஜ், உணவு, குடிவகைகளால் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும்.